அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்று ஒரு காணொளி போட்டிருந்தேன். அந்த காணொலியில் 2 பேர்த்த பற்றி பேசியிருந்தேன். ஒருத்தன் வந்து தவுட்டு தற்குறி, சாதாரண தற்குறியில் கடஞ்செடுத்த தாவேக்க தவுட்டு தற்குறி. அவன் ஒரு ஆளே இல்லை, இருந்தாலும் அவனை நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது, பேசிடணும் அப்படின்னு பேசி வச்சுருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் ஆம்பளையா, சாட்டை துரைமுருகன் ஆம்பளையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தான். அதுக்கு நாமளும் சொல்லியிருந்தோம். கரூரில் 43 பேர் இறந்தாங்க, அவங்கள விட்டுட்டு ஓடனான் அவன் ஆம்பளையா? அல்லது சாட்டை துரைமுருகன் ஆகட்டும், அண்ணன் இடுமவனுக்கு அடுத்து அண்ணன் சீமான் ஆகட்டும், இறந்தவர்களுக்கு போய் மாலை போட்டு கண்ணீரஞ்சலி செலுத்திட்டு வந்தாங்களே, இவங்க ஆம்பளையா? யார் ஆம்பளை? ஓடி போய் களத்தில் நின்னவங்க தான் ஆம்பளை, விட்டுட்டு ஓடணும் ஆம்பளையா? அப்போ நீங்கள் விஜய் தாண்டா கேட்கணும்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் நம்ம கட்சிக்கு ஆதரவாக பேசக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள், அவர் வந்து ஒரு கருத்து வச்சுருந்தார். அதில் சீமான் அண்ணன் தனித்து தான் நிற்பேன் அப்படின்னா இதோட முடிஞ்சிடும், அவ்வளோதான், அவரு கரைஞ்சிருவார். இல்லைன்னா இந்த திமுக கூட கூட்டணி வச்சு திமுகவோட கரைஞ்சிருவார். ஆனால் அதிமுகவோட விஜய் கூட்டணி வச்சதுனால பார்த்தீங்களா, அடுத்தது அவங்க தான் பெரிய மாற்று. விஜய் தான் இப்போ அரசியல் களமே அப்படின்ற மாதிரி பேசியிருந்தார். அதுக்கு நான் ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தேன் போன காணொலியில். அதுக்கு நம்ம உறவுகள் சில பேர் தம்பி அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்குமில்ல, அப்படி நினச்சி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னாரு. கரெக்டு தானே, அது அவரோட கருத்து. இப்போ நான் பேசி வீடியோ போகிறது என்னோட கருத்து. அதாவது நம்ம கட்சி மேலே சில விமர்சனம் இருக்கலாம். அது எப்படி இருக்குன்னா, நம்ம ஒரு குரூப் எப்பவுமே நம்ம பேசிக்குவோம்ல. இப்போ எங்கள் ஊரில்னா எங்கள் பசங்க நாங்கள்லாம் பேசிக்குவோம். அப்போ நாங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ளே பேசிக்குவோம். அதுதான் கருத்து. பொது வெளியில் பேசுகிறது கருத்து இல்லை, குற்றச்சாட்டு. நாம் தமிழர் கட்சி மீது வைக்கிற குற்றச்சாட்டு. நீ ஏன் கூட்டணி வைக்கலை, எத்தனை நாள் தனிச்சையே நிற்ப? இப்போ நேற்று விஜய் பேர் அதிமுகவோட போகிறாரு. அவன் அதிமுகவோட போயிட்டா அவ்வளோதான், அரசியல் களமே மாறிடும். அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனியாக நிற்கிறன்ற பேரில் பயிற்சியே எடுத்துகிட்டு வேண்டிதான் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகுது. அதுலேயும் அதிமுக கூட இப்போ விஜய் கூட்டணி போயிட்டா 10 வருஷம் அதிமுக ஆட்சியிலேருந்து இறங்கவே இறங்காதான். அப்போ தவிக்குமா திமுக, எப்படி நம்ம ஜெயிக்கிறதுன்னு. அப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறமேட்டு அண்ணன் சீமான் அவர்களும் திமுகவும் பேச்சுவார்த்தை நடத்தி திமுகவுக்கு அண்ணன் போய் கூட்டணி அறிவிப்பாராம், திமுகவோட நாங்கள் சேர்ந்துக்கிறேன்னு. அப்புறம் அவங்க ஜெயிப்பாங்களாம். அப்புறம் திமுகவோட நாம் தமிழர் கட்சி காலப்போக்கில் அப்படி கரைஞ்சி போயிருமா. இது எப்படி இருக்குது? இது நாம் பயணிக்கிற கட்சியை குறை சொல்கிறது, நம்மளை குறை சொல்கிற மாரி தானே. இது எதை காட்டுது? நம்மளால முடியாதுப்பா, இதுக்கு மேலே இந்த கட்சியில் பயணிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து தானே காட்டுது. நம்ம எதுக்கு வந்தோம், என்னத்துக்கு வந்தோம்? சரி நீங்கள் விடுங்க, இந்த இனத்துக்காக போராடுறேன், அதுக்கு போகிறேன், இதுக்கு போடுறேன், அதெல்லாம் விட்டு ஓரம் வச்சுருங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு கருத்து இருக்கும். இப்போ எனக்கும் ஒரு கருத்து இருக்குது. ஒவ்வொரு நாளும் அண்ணன் சீமான் அவர்களை அவதூறாக பேசுகிறது, ரொம்ப ஆபாசமாக கொச்சையாக பேசுகிறது, அண்ணன் மேலே பல வழக்கு, அண்ணனுக்கு ஏகப்பட்ட நெருக்கடி. ஒவ்வொரு தேர்தலையும் நாம் ஜெயிக்கணும்னு வேலை செய்கிறோம் பார்த்தீங்களா, அதை விட இந்த திராவிட கட்சி பல மடங்கு வேலை செய்து நாம் தமிழ் வச்சு டெபாசிட்டே வாங்க விடக்கூடாதுடா, இன்னும் பல கோடி செலவு பண்ணுன்னு செய்து. இது எல்லா நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் தெரியும். அதுக்கு எடுத்துக்காட்டு ஈரோடு இடைத்தேர்தல் 25,000 வாக்கு வாங்குறதுக்கு எத்தனை நாள் கத்திருப்பார் அண்ணன் சீமான் அவர்கள். அந்த மேடையில் பேசின எல்லோரும் அந்த பரப்புரைக்கு, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலுக்கு எவ்வளோ ஃபைட்டிங்கு. ஆனால் அவன் கண்ணு முன்னாடியே டோக்கன் கொடுத்து பணத்தை அள்ளி இறைச்சான், சர்ற மாதிரியே இறைச்சான். இது எல்லாம் நாம் தமிழ்ச்சி உறவுகளும் பார்த்தாங்க. நானாக கூட அந்த களத்தில் இருந்து இவனுக்கு பணம் கொடுக்குறானுங்க, அந்த டோக்கன்லாம் வாங்கி வீடியோலாம் போட்டிருந்தேன். ஏடா இவ்வளோ தூரம் இறங்கி வேலை செய்கிறீங்க? அதான் எந்த கட்சியுமே நிற்கலையே, நிற்கிறது 2 கட்சி, ஒன்று டிஎம்கே, இன்னொன்று என்டிகே. நீ எங்களுக்கு பயந்துக்கிட்டு பல கோடி செலவு பண்ணுறேன்னா இங்கே யார் இப்போ பெரிய ஆள்? நேற்று விஜய் அவர் ஆட்சி மாற்றத்தை கொடுக்க போகிறாரு, அவர் அதிமுக கூட்டணி வச்சுட்டா 10 வருஷம் இங்கே இறங்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஈரோடு இடைத்தேர்தல் இருந்தாலும் எங்கே போய் ஓடி போய் ஒளிஞ்சு ஒண்டிக்கிட்டான் விஜய், அவன் பெரிய ஆளுன்றீங்க. 60 வருஷமாக களத்தில் பல கோடி ஊழல் பண்ணி உட்காந்துருக்கிறான், பணத்தை குவிச்சு அது மேலே உட்காந்து அரசியல் பண்ணுறான் திராவிட கட்சிக்கு. நாம் ஒவ்வொரு துண்டறிக்கைக்கும் 5, 10ன்னு பொறுக்கி போட்டு அவனுங்களை எதிர்த்து சண்டை செய்கிறோம். நம்மக்கிட்ட ஒரு குறை பணம் இல்லை, அவ்வளோதான். இல்லைன்னுலாம் சொல்லலை, பணம் இருக்குது. அதை எடுத்து வாக்குக்கு காசு கொடுக்கக்கூடாது, அது தப்பு தம்பி. நம்மளோட கட்சி கொள்கை ஓட்டுக்கு பணம் கொடுக்கக்கூடாது, அது உரிமை. அந்த உரிமையை கேளுங்க. நம்மளுக்கு நம்ம கட்சி பற்றி எதுவும் தெரியாமல் ஒருத்த ஓட்டு போகிற மாதிரி, அது செல்லாத ஓட்டு. நான் ஏன் நாம் தமிழ் கட்சி வாக்கு செலுத்துறேன் அப்படிங்கிற புரிதலோடு அவன் போட்டால் தான் அது நல்ல ஓட்டு. நாம் தமிழ் கட்சியில் பயணிக்கிற நம்ம, அப்படி ஒரு இயக்கத்தில் இருக்கிற நம்ம. நீங்கள் விஜய் அதிமுக கூட்டணி வச்சுட்டா 10 வருஷம் இந்த கட்சியாக இருக்க முடியாதான். சீமானன்னா வாயை திறந்து சொல்லிட்டோம், ஏப்பா 234 தொகுதியில் வேட்பாளர் போடுறல, உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி
நீங்கள் தேர்தலை அணுகுங்க அப்படின்னு சொல்லிட்டா, ஆனால் களமே வேறு மாதிரி இருக்கும். புரியுதா? இன்னைக்கு பல கோடி கொட்டி தர ஆள் இருக்குது. எம்எல்ஏவா நிற்கிறாங்களா, அவங்களுக்கு பல கோடி கொட்டி தர ஆள் ரெடியாக இருக்குது. அவன் கொடுக்குற காசை வாங்கி நம்ம தேர்தலை சந்திப்போம், நம்ம ஜெயிச்சிடுவோம். ஆனால் அந்த தனிப்பட்ட முறையை ஒருத்தன் பணம் தருவோம் மாதிரி அவனுக்கு தான் நம்ம வேலை செய்ய முடியும், மக்களுக்கு வேலை செய்ய முடியாது. இப்போ அண்ணன் சீமானுக்கு பணம் தராமல் இருப்பாங்களா சொல்லு? தேர்தலுக்கு எல்லா கட்சிக்கும் நிதி தராங்களே. நம்மளுக்கு மிகப்பெரிய முதலாளிகளெல்லாம் பணம் தருவாங்க, லைனில் வந்து நிற்பானுங்க. ஆனால் அண்ணன் கை நீட்ட மாட்டார். அப்படியே அவங்ககிட்ட கை நீட்டிட்டா தேர்தல் சாதாரணமாக ஜெயிச்சுட்டு போயிடலாம், ஓட்டுக்கு பணம் கொடுத்து. ஆனால் நம்ம மக்களுக்கு வேலை செய்ய முடியாது. நம்மளுக்கு எவன் பணம் கொடுத்தானே அவனுக்கு தானே வேலை செய்ய முடியும். கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு தானே வேலை செய்ய முடியும். என்னமோ சாதாரணமாக பேசுகிறீங்க. ஆனால் இந்த கட்சியில் இருக்கிற எல்லாத்துக்குமே இப்போ நாமளாம் வந்து சும்மா சின்ன பசங்க, நம்மளுக்கெல்லாம் அறிவு கம்மியிலையும் கம்மி. நாமளே இவ்வளோ தூரம் பேசுகிறோமே, இந்த கட்சி வழிநடத்துகிற அண்ணன் சீமானுக்கு தெரியாதா? இல்லை நீங்களே யோசிச்சு பாருங்கள். அண்ணன் சீமான் அவர்கள் இப்போது அதிமுகவோட பாஜகவோட கூட்டணி போனால் இந்த அரசியல் களம் எப்படி இருக்கும்? தலைகீழாக மாறிடும். அண்ணன் சீமான் அவர்கள் எங்கே கூட்டணிக்கு போகிறாரோ எழுதி வச்சுக்கணும், அவங்க தான் சிஎம். நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் 30 எம்எல்ஏ உண்டு. இப்போ இந்த தற்காலிக வெற்றி வேணுமா அல்லது நிரந்தரமான வெற்றி வேணுமா? நீங்கள் சொல்கிறது இந்த விஜய் போய் எடப்பாடியோட கூட்டணிச்சோ 10 வருஷம் இறங்க மாட்டான். அண்ணன் தனியாக நின்று ஜெயிச்சிட்டா எப்போதும் திராவிட கட்சி தலை தூக்க முடியாது. அது உண்மை, எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் அவரை அவ்வளோ சீக்கிரம் ஜெயிக்க விட மாட்டானுங்க. ஏன்னா அவனுக்கு பொழப்பெல்லாம் போயிடும். ஆனால் கூட்டணிக்கு போகிறதெல்லாம் வந்து கோலத்தனம், கொள்கை இல்லாதவன் தான் அந்த கூட்டணி பற்றி பேசுவோம். அண்ணனே சொல்லியிருக்கிறாரு. நம்ம வந்து செய்தி அரசியல் செய்ய வரல, சேவை அரசியல் செய்ய வந்திருக்கிறோம். நம்ம பணத்துக்காக நிற்கலை, நம் இனத்துக்காக நிற்கிறோம். அவங்களோட கூட்டணி போங்க, இவங்களோட கூட்டணி போங்கிறது தான் தேவையில்லாத வேலை. அது வந்து கோழைத்தனம், முடியாத ஆள். அண்ணனே சொல்லிட்டார், என் கூட ஒரு நாளைக்கு எல்லாம் கூட்டணி வருவாங்க. இன்றைக்கி 8 இருக்கிறது 12 20 மாறுறப்ப கண்டிப்பாக என் கூட கூட்டணி வருவாங்க. அன்றைக்கி நாங்கள் கூட்டணி பற்றி பேசிக்கிறோம், அதுவும் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது இல்லாமல் இந்த கூட்டத்தில் இப்போ இப்போ ஐயா எடப்பாடி அவர் கூட்டத்தில் இந்த தாவேக்கா கொடி பறக்குதில்ல, இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? இந்த 10ஓடு 11 பறக்கிற இந்த கொடி அரசியலாம் நம்மளுக்கு வேண்டாம், இந்த கூட்டணி அரசியலாம் நம்மளுக்கு வேண்டாம். ஒரு கூட்டத்தில் அங்கங்கே ஒவ்வொரு கலரில் கொடி பறக்கும். கேட்டால் நாங்கள் தான் வந்து வலுவான கூட்டணி, மயிரம் பிடுங்குற கூட்டணிம்மானுங்க. அது நம்மளுக்கு தேவையா? கொடியரசியல் தேவையா? அங்கே ஒரு கூட்டம் நடக்குது அப்படின்னா அந்த கூட்டம் மொத்தமும் ஒத்த கொடியாக இருக்கணும், அது புலிக்கொடியாக இருக்கணும். அது நம்ம அரசியல். நம்மளுக்கு நம்மளோட கருத்தை ஏற்றுக்கிட்டு, நம்ம கொள்கையை ஏற்றுக்கிட்டு, இல்லை சீமானன்னு கரெக்டாக தான் எல்லாம் செய்வாப்பில் அப்படின்னு ஏற்றுக்கிட்டு வராங்க பார்த்தியா, அவங்க நம்ம வரவேற்போம். ஆனால் நாம் இன்னொருத்துட்டு போய் அவனோட கொள்கை கீழே நம்ம கொடி பிடிக்கக்கூடாது. அது தவறு. அது வந்து தீய அரசியல், அது மக்களுக்கு எதிரான அரசியல். ஆனால் நாம் பண்ணுறது மக்களுக்கான அரசியல். அவங்களோட போராத காலம் இந்த 1000 வாங்கிக்கிட்டு இப்படியே அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்கள புரிதல் படுத்துவோம், அவங்கள கொஞ்சம் தெளிவுபடுத்துவோம். அவங்கள எப்படி நாம் வந்து வெளியில் கூட்டு வருது, திராவிடத்துலேருந்து வெளியில் கூட்டு வருது, அந்த வேலையை பார்ப்போம். அவ்வளோதான். இந்த கொடி அரசியல் இந்த வேலைலாம் நம்மளுக்கு வேண்டாம். நம்மக்கிட்ட வலுவான கொள்கை இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு புலி கொடி இருக்குது. அந்த புலி கொடி போய் இன்னொருத்தனுக்கோசரம் பறக்கூடக்கூடாதுண்ணே. அது ஒரு கம்பீரமான கொடி. தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு புலிக்கொடி பறக்கும்.